சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவில் முக்கியமான அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியமான ஒரு 5-6 தலைகளுக்கு அமலாக்கத்துறை குறிவைத்திருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் எடப்பாடி கொடுத்த அழுத்தமாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே தேங்கி இருக்கிற ஃபைல்ஸ் நிறைய ஆதாரங்களோட காத்திருக்காங்க, சமயம் வரட்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு அமலாக்கத்துறை செயல்படுறதாகவும், அதன் பின்னணியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. யார் அந்த அமைச்சர், என்னென்ன பின்னணி அப்படிங்கிறது குறித்து பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போலயே திமுக கூட்டணி, திமுகவுக்கு பாஜகவில் இருந்து ஒரு அழுத்தம் வர ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் இருக்கு. அமலாக்கத்துறையும் சரி, ஐடியும் ஃபைல் பண்ணி ஒரு பக்கம் விசாரணை என்பது போயிட்டு இருக்கு. இப்ப தேர்தல் இருக்கிற சமயத்துல அந்த அழுத்தம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்டாலினை சுத்தி 5 பேர் இருப்பாங்கல்ல, ஸ்டாலினோட இன்னர் சர்க்கிள்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சில தலைவர்கள் மீது தான் விசாரணை என்பது ரொம்ப தீவிரப்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுகங்கிற கட்சியோட கட்டமைப்புல முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க. ஆமா ஆமா, அது யாராருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி, அப்புறம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொன்முடி, MP ஜெகத்ரட்சகன், அந்த மாதிரி ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க போல. இவங்க எல்லார் மீதுமே வழக்குகள் இருக்கு. துரைமுருகன் மீதும் அந்த வழக்கு இருக்கு. அவங்களோட பையன் கதிரானந்த் மீதும் வழக்கு விசாரிக்கப்பட்டு இருக்கு. அதனால தேர்தல் இருக்கிற சமயத்துல ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ற வேலையை பார்க்கக்கூடிய பாஜக, இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்களுக்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அந்த விசாரணை கொஞ்சம் வேகப்படுத்த பார்ப்பாங்க. வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரியில் நிச்சயமா அந்த விசாரணை என்பது ரொம்ப தீவிரமாகுன்ற மாதிரி இப்போ செய்திகள்லாம் சொல்றாங்க. இல்ல இதுல இந்த இத்தனை பேர் மீது விசாரணை பண்றாங்க இல்லையா, இதே மாதிரி இன்னொரு செட்டு அதிமுகவுக்கும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முற்று முழுதா வேண்டாங்கிற மனநிலைக்கு வரும்பொழுது அந்த ரெய்டுகள் பாய தயாராகும். ரெண்டாவது, எடப்பாடி இன்னும் ஒரு முரண்பாட்டில் தான் இருக்காரு, முரண்டு பிடிச்சிட்டே இருக்காரு, நம்ம கூட வரமாட்டேங்கிறாருங்கிற கோபம் அமித்ஷாக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் அவரது பயண திட்டமும் தமிழ்நாட்டில் வர்றது தள்ளி போடுச்சு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. PV சண்முகம் அப்புறம் SP வேலுமணி இவங்களோட இன்னொரு MP போய் பார்த்தாங்க. யார? நிர்மலா சீதாராமன். அவங்க தான் அமலாக்கத்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சரா இருக்காங்க. அவங்கள பார்த்த அடுத்த நாள், அன்றைய இரவே நினைக்கிறேன், துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய CP ராதாகிருஷ்ணனை போய் பாக்குறாங்க. பார்த்தது பேசினது எல்லாமே மெட்ரோ ரயிலுக்காக தான் பேசினேன் அப்படின்னு SP வேலுமணி சொல்றாரு. மெட்ரோ ரயிலுக்காக பேசினாலும் பின்னணியில இந்த அரசியல் கணக்குகள்லாம் பேசப்பட்டுச்சுங்கிறது ஒரு புது தகவலா இருக்கு. ஏன்னா அமலாக்கத்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட இவங்க போய் பேசியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி KN நேருவோட மகன் போயிட்டு வேறு விஷயமா பேசினதாக சொன்னாரு. அப்போதைக்கு இந்த சந்தேகங்கள்லாம் கிளம்பினுச்சு. அப்பா மேல இருக்கிற கேஸை நீர்த்து போகிறதுக்காக தான் பையன் டெல்லிக்கு போயிருக்காருன்னு. இப்போ அதே ஃபார்முலாவை நீங்க இங்கேயும் பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா இவங்க என்ன, எடப்பாடியினுடைய மிகப்பெரிய மனக்குமுறல என்ன, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னும் திமுக நீங்க டேமேஜே பண்ண ஆரம்பிக்கலையே, சீக்கிரம் போங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃபைல் தயாரிச்சு எடப்பாடி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு அமைச்சர் மீது இந்த புகார் இருக்கு, இந்த குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு. அதை எதன் மீது ஏன் பாஜக முடிவெடுக்க தயங்குது அப்படின்னு ஒரு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா. இப்போதான் அதற்கான வேலைகள்லாம் செய்ய தொடங்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல நயினா நாகேந்திரன் பேசின உடனே நீங்க இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். நயினா நாகேந்திரன் தனது சமீபத்தை பேச்சு ஒன்றில் இது மாதிரி 17 அமைச்சர்கள் திமுக இருக்கக்கூடியவங்க அமலாக்கத்துறையால் விரைவில் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. நீங்க அதையும் கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா சும்மா நெருப்பு இல்லாம புகையாது. அவருக்கு ஏதோ ஒரு தகவல் அதன் அடிப்படையில் தான் இப்படி சொல்றாரு. ஏன்னா இத்தனை ஆண்டுகளும் புகார், ஊழல் இப்படி பேசிட்டு இருந்தவங்க 17 அமைச்சர்கள் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை இந்த நேரத்தில் ஏன் தரணும்னா, களத்தை தயார்படுத்துறாரு அப்படிங்கிறாங்க. ஆமா, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சில அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா விசாரிக்கப்படும் முன்னாடி பேசணும் இல்லையா. அது உண்மையிலே திமுக சிக்கல் தான். அது சட்ட போராட்டமா திமுக நடத்தினாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஊழல் எல்லாத்தையும் பாஜக கிரவுண்ட்ல நிச்சயமா பேசுவாங்க, அதிமுகவும் பேசுவாங்க. இதுல SP வேலுமணி இருக்காரு, அவரு போய் எதற்காக நிர்மலா சீதாராமன் பார்க்கணுன்ற மாதிரி கேட்கும் போது அவங்க வெளிப்படை என்ன சொல்றாங்க, மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக போகணுன்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல கோணங்கள் இங்க விவாதிக்கப்படுது. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக கொங்கு பகுதி, அதாவது மேற்கு மண்டலத்துல அதிகப்படியான இடங்களை போட்டி போறதுக்கு விரும்புறாங்கல்ல, அந்த மேற்கு
மேற்கு பகுதியை சேர்ந்தவர் தான் வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் அங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அதனால அவர் இடத்துல அங்க வந்து எஸ்பி வேலுமணி ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருக்காரு. அவரோட தொகுதிக்கும் பாஜக குறி வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் தான் எஸ்பி வேலுமணிக்கு சந்தேகத்துல தான் இருக்காங்களா? அதான் வச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன சந்தேகத்துல இருக்காங்க? கோயம்புத்தூர் தான் வந்து எஸ்பி வேலுமணிக்கான பொலிட்டிக்கல் பேஸ். அங்க வந்து பாஜக கை வச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் இதுவே இல்லாம போயிடும். அதனால இதுவும் கூட நிர்மலா சீதாராமன் பேசப்பட்டிருக்கலாம். நீங்க எப்ப வானதி தெற்கு தொகுதியில ஜெயிச்சாங்களோ அப்பவே அவங்க கண்ணு வச்சுட்டாங்க, கை வச்சுட்டாங்க, கால் வச்சுட்டாங்க, எல்லாமே கோயம்புத்தூர்ல வச்சுட்டாங்க. ஆமா, அதனால வந்து இதுவும் கூட நிர்மலா சீதாராமன் பேசப்பட்டிருக்கலாம். என்னோட ஸ்ட்ராங் ஹோல்ட வந்து பாஜக டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அது வந்து என்னோட ஸ்ட்ராங் ஹோல்ட பாஜக டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்ல அழுத்தமான குரல். அதுல போய் கோரிக்கை வச்சுட்டு வராங்களே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அழுத்தம் கொடுக்க முடியாதுல்ல, அதான பிரச்சனையே இங்க. ஆனா அதுல பாஜக வந்து அப்படி எல்லாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பிளானே வந்து டார்கெட் வெஸ்ட் தான், டார்கெட் மேற்கு மண்டலம் தான். பாஜக மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுமே வந்து நான் முன்னாடியே பேசணும் நம்ம சென்சேஷன்ல கூட. அதாவது இந்தியாவுக்கு எப்படி யூபி லோக்சபா தேர்தலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தளவில், இந்த தேர்தலை பொறுத்தளவில் மேற்கு மண்டலத்தின் மீது தான் எல்லா கட்சிகளும் கவனம் வைக்கிறாங்க. ஏன்னா அங்க 60க்கும் மேற்பட்ட தொகுதி இருக்குன்னு, அதுல எப்படியாச்சும் 50% எல்லாம் 70% எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் தீவிரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் டார்கெட் வெஸ்ட்னே கூட சொல்லலாம் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி தான் திமுக வந்து வரக்கூடிய நாட்கள்ல திருப்பூர்ல ஏதோ மாநாடு வைக்க போறாங்க. விஜய் கூட அதனாலதான் நேற்று ஈரோட்ல வச்சாரு. எடப்பாடி பழனிசாமி கோபிச்செல்லம் பேசியிருந்தாரு. இந்த கணக்குகள்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பாஜக கூட அந்த பிரச்சாரத்தை வைப்பாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இந்த பகுதியை சேர்ந்தவர் தான், அவரை நாங்க தான் வந்து துணை ஜனாதிபதி கொண்டு சொல்லிட்டு பாஜகவும் பேச வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழருங்கிற அடிப்படையில் பேசுறாங்க. எலெக்ஷன் நெருங்க கோவைக்காரர் அந்த சமூகத்தை வைத்து அந்த சமூகத்தை முன்னிறுத்தி பேசுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுதானே அரசியலும் கூட. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுகவுல ஏன் இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே அந்தந்த பகுதிகளில் கட்சியை கட்டமைப்பாக வச்சிருக்கவங்க, தேர்தல் வெற்றிகளை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு நேரு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தான் திருச்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திருச்சி சுற்றி உள்ள சில மாவட்டங்கள்லாம் கவனிக்கிறாரா, முகமா இருக்காரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரா அந்த பகுதிகளில் இருக்காரு. அவர் மீதான விமர்சனங்கள் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு டிஎம்கேல இருக்காரு. ஆனா அவர் மகனுக்கே திருச்சியில சீட்டு தரல கடந்த எம்பி தேர்தலில். அதுக்கு போல துரைவைகோ கொடுத்தாங்க. ஆனா துரைவைகோ வெற்றி பெற வைத்தவர் அதே மாதிரி இந்த சைடு யாரு பெரம்பலூர்ல போய் மகனை நிப்பாட்டி வைக்கிறாரு. பெரம்பலூர்லயும் போயிட்டு அவரால் மகனை வெற்றி பெற வைக்க முடியுது. சோ இப்படி ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு நபர். செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி முத்திரையோ கோவையில பதிச்சு கொடுத்தவரே அவர் தான். அவரு பேச கோயம்புத்தூர் மாத்திட்டாரு. ஆமா மாத்திட்டாரு. கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பெல்ட் ஃபுல்லா அவர் பாத்துக்கிறாரு. அவரால் எளிதாக உள்ள நுழைய முடியுது. பாஜக அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ, இந்த ஒரே மனுஷன் திமுக வச்சு அழகா உள்ள போயிடுறாருங்கிற ஒரு கோபம் இருக்கு. அது மாதிரி பெரியசாமி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னமும் பவர்ஃபுல்லான லீடரா இருக்காரு. அவர் மீதான விமர்சனங்களை தாண்டி அந்த ஏரியாவில் ரொம்ப பவர்ஃபுல். இப்படி ஏவாவேலு பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம். இப்பதாங்க இளைஞரணி மாநாடுலாம் நடத்தினாங்க, மிக பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சாங்க. மிக பவர்ஃபுல்லான ஒரு லீடர். திருவண்ணாமலை, அப்ப ஆரணி, அந்த மாதிரி ஏரியாக்கள், அந்த சுத்தி உள்ள ஏரியாக்கள் அவர் பவர்ஃபுல்லான முகம். அதே மாதிரி துரைமுருகனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரு கட்சியில ஆரம்பத்துல இருந்து இருக்கக்கூடியவர், ரொம்ப ஒரு அனுபவசாலி, ரொம்ப நிறைய ஒரு கட்சியோட முகமா இருக்கிறவர். சோ ஃபர்ஸ்ட் அவர் அட்டாக் பண்ணா அந்த இமேஜ் சரியுங்கிறது தான் உங்களுடைய பிளான். அதுக்காக தான் மகன் மூலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதாவது மகனை வைத்து சில விஷயங்கள் பண்ணாங்க. அதற்கப்புறம் இவர் வீட்டிலேயே ரைடு பண்ணாங்க. அப்புறம் துரைமுருகன் சார்பில் டெல்லியில சில மூவ் பண்ணதா சொன்னப்பட்டுச்சு. அப்புறம் இந்த செய்தி அப்படியே ஆஃப் ஆனிச்சு. அப்புறம் ஹியரிங் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் நீதிமன்றம் சில தளர்வுகள் எல்லாம் கொடுத்துச்சு. எதுக்கு 2 தடவை வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி நேருவும் விஷயத்தை ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்தப்பே நேரு ஆஃப் பண்ணிட்டாரு. இப்ப 2வது டைம் வந்தப்பே ஆஃப் பண்ணிட்டாரு. அவருக்கு டெல்லி லாபியும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே டெல்லி லாபி ஒர்க் ஆகுமா? பொன்முடிக்கும் அந்த விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. இன்னமும் அவர் கட்சியில அமைச்சராகல, கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு இன்னும் அமைச்சராகல. அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு நெருக்கடி அவருக்கும் இருக்கு அந்த ஏரியாவில். ஏன்னா சிவி சண்முகம் மாதிரியான பலம் வாய்ந்த அதிமுகவை சந்திக்கணும் அப்படின்னா இவரு பொன்முடி தான் தேவைப்படுறாரு அந்த இடத்துல. சோ இப்படி பவர்ஃபுல்லான முகங்கள், முக்கியமான ஒரு 7-8 பேர் களை எடுத்தாலே திமுகவை இந்த தேர்தலில் ஒரு டேமேஜ் பண்ணலாம். இமேஜ் இதை வச்சுதான் திமுக வந்துட்டு இருக்கு, டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன டவுட் திரும்பி வருதுன்னா, அமலாக்கத்துறை ஏன் எப்ப பார்த்தாலும் எதிர்க்கட்சி வீட்டிலேயே போகுது? ஒரு நாள் கூட பிஜேபி சார்ந்தவங்களோ அல்லது நான் சொல்றது மத்திய கேபினெட் கிடையாது, சும்மா லோக்கல்ல மற்ற சில மாநிலங்கள்ல, ஏன் தமிழ்நாட்டிலே எடுத்துங்களேன், ஒரு வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க இல்லையா, அங்க மோடி படத்தை பார்த்தோன்னே திரும்பி வந்த கதை எல்லாம் இருக்கு. அப்போ இது எப்படி ஒரு சார்பற்ற ஒரு அமைப்புன்னு எப்படி நம்புறதுன்னு தெரியல. அதான் சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்காங்கல்ல, சிபிஐ கேட்டாங்க, இடியை கேட்டிருக்காங்க, ஐடிஐ கேட்டிருக்காங்க. அதான் இடியோட
அந்த கன்விக்ஷன் ரேட்டே நம்ம ரொம்ப ஏவாவேலை பொறுத்த வரைக்கும் ஐடி ரைடு தான் அதிகமாக நடந்திருக்கு. இந்த அமலாக்கத்துறை பத்தி பேசும்போது கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி தான். இன்ஃபேக்ட் அந்த 2014 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சி தலைவர்கள் குறி வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல பாதி பேர் பாஜக பக்கம் பண்ணிட்டாங்க, மீதி பேர் தான் நிக்கிறாங்க உறுதியா. பாஜக பக்கம் வந்தவங்க விசாரணை எப்படின்னு நமக்கு தெரியும், இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படியே அஜித் பவார் இருக்காரு, அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் போகட்டும், விசாரணை பண்றாங்க, அதை சட்ட ரீதியா திமுக ஃபேஸ் பண்ணட்டும், மக்கள்கிட்ட பதில் சொல்லட்டும், ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டட்டும். இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சி ரீதியா பல கணக்குகள் வைக்கும் போது பியூஷ் கோயல் வராரு இல்லையா, இப்போ அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான வாரம்னு சொல்லலாம் பாஜக பொறுத்தவரை தமிழ்நாட்டுல. ஏன்னா நிதின் நபீன் வராரு, அவர் நாளைக்கு வரதா சொல்றாங்க. முன்னாடி டிவில எல்லாம் காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளிம்பாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. நாளைக்கு வந்து பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் வந்து முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பியூஷ் கோயல் ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ பியூஷ் கோயல் வர்றதுக்கு முன்னாடியே பாஜக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 70 தொகுதிக்கு கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அதிமுக 57 அப்படிங்கிற கேளு, அது மாதிரிதான் 53 தொகுதி வந்து பாஜக போட்டிடுவாங்க, பாக்கி 17 வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன கணக்குன்னா பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி எங்களுக்கு 70 பத்தாதுக்கு 80 தொகுதிகள் கேட்க போறதா பியூஷ் கோயல் பிளான் வச்சிருக்காரு போல. அதுக்கும் பல கணக்குகள்லாம் வைக்கிறாங்க, அவங்க எதுக்காக 80 தொகுதி வேணும்னு சொல்லிட்டு. அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, எந்த பகுதியில் 5 வருஷமா கட்சியில அந்த ஏரியால வளர்க்கிறவங்களோட மனநிலை என்ன வரும்? அது 80 தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் பாஜக கேட்டாங்க அப்படின்னா அதிமுக கொடுக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எதை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா 80ல் 50% மேற்கு மண்டலம், பாக்கி ஒரு 30% வந்து தென் மாவட்டங்கள், மீதி இருக்கிறதுல வந்து சென்னையில் 4-5 தொகுதி கேட்பாங்க. அதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாருன்னு தான் உறுதியாக சொல்றாங்க அதிமுக வட்டாரங்களில். இருந்தாலும் எந்த லாஜிக்கில் வச்சு 80 தொகுதியில் கேட்கறாங்க? ஒருவேளை காங்கிரஸ் கேட்கறாங்க, நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. அதனால பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வந்து ஜனவரி 9 வருவாரு. ஸோ நாளைக்கு நிதின் நபீன் வராரு, அடுத்த வாரம் பியூஷ் கோயல், அப்புறம் ஜனவரி 9 அமித்ஷா வர்றதுக்குள்ள இந்த இந்திய கூட்டணி எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிட்டு எல்லா கட்சிகளும் வந்து தயார் நிலைக்கு வந்துருவாங்க, எல்லாத்துக்கும் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அமித்ஷா வரதுக்குள்ள ஃபைனலைஸ் ஆகல அப்படின்னா அவர் பயணத்தை மறுபடியும் தள்ளி வைப்பாரா? பயணம் ஃபைனலைஸ் ஆகாது. ஆமா, இது வந்து இப்போ ஆல்ரெடி ஃபைனலைஸ் ஆகலங்கிறது தான் பிரச்சனை. கடந்த முறை வந்தப்ப கமலாலய வட்டாரங்களே நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க, அமித்ஷா வராருங்கிறது கன்ஃபார்ம் தான், அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னாங்க. அது அஃபீஷியலாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதற்கப்புறம் கேட்குறப்ப என்னன்னு தெரியல, அமித்ஷா வரல, அதற்கு காரணம் இந்த கூட்டணி கணக்குகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்படி தான் அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு குடைச்சலாக தான் இருக்காரு அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் தள்ளி வைக்கவும் முடியல, சேர்த்து வச்சுக்கவும் முடியல. அதற்கு காரணம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் செய்கிற சில வேலைகள், சில கைங்கரியங்கள். அவர் வந்து அவர் தரப்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி இருக்கட்டும், அப்படி அப்படி ஆஃப் ஆயிட்டாங்க பாருங்க. இப்போ சமீப நாட்களாக இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை துரோகம்னு முடிச்சுட்டு வந்த டிடிவி தினகரன் இப்போ என்ன பண்றாருங்கிறதே தெரியல, பெரிய அளவுல சவுண்ட் கொடுக்கல. ஓபிஎஸ் அப்படிதான் இருந்தார், இப்ப அப்படியே ஆஃப் ஆயிட்டார். சோ இதெல்லாம் ஒரு ஒத்திசைவுக்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, அதற்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால யாருமே வெளில வந்து பேசல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மதுரை ஏர்போர்ட்ல முத்துராமலிங்கம் தேவர் அவருடைய பெயர் வைக்கணுங்கிறது தான் பிரச்சனையா இருந்துச்சு. அதற்கு என்டிஏ கூட்டணியில இருந்த ஜான் பாண்டியனா இருக்கட்டும் அல்லது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே கடுமையான எதிர்வினைகள் ஆச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் இப்ப அப்படியே கப்சிப்புன்னு இருக்காங்க, எந்த எதிர்வினையும் இல்லை, எதுவுமே அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிக பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அதிமுக விமர்சிச்சாங்க, அப்புறம் சில விமர்சனங்களை முன் வச்சாங்க. இப்போ ஜனவரி 9 சொல்றோம், எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க பாத்தீங்களா. பாமக இருந்தாகட்டும், தேமுதிக, நீங்க சொன்னது போல ஜான் பண்டிலாம் எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஓபிஎஸ்ஐ பெருசா இப்போ எடப்பாடி அகேன்ஸ்டா பேசல. அதனால அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி இந்த கணக்குகள்லாம் சார்ட் அவுட் பண்ணி நிச்சயமா எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வருவாங்களா, அது எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஒத்துக்கு வரான்னு தெரியல. அதெல்லாம் அவர் கையில தான் இருக்கு. ஆமா, அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு இந்த ரைடு எதிர்கொள்றது இருக்கு இல்லையா, இதை பத்தி நமக்கே தெரிஞ்சிருக்குன்னா முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காராம். ஏன்னா எலெக்ஷன் நெருங்க அவங்க ரைடு பண்ணாதான் அது அவங்களுக்கு பேக் ஃபயரா போகும். எலெக்ஷன் நெருங்குறப்ப நிச்சயமா அது மக்களுக்கான அனுதாபத்தை தான் சம்பாரிச்சு கொடுக்கும். எலெக்ஷன் நெருங்குறப்ப ரைடு அடிச்சா அது வந்து அரசியல் உள்நோக்கம்னு எளிதா சொல்லிட முடியும். அப்படி ஒன்று நடக்கட்டும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், அது நமக்கு எலெக்ஷன்ல மைலேஜ் தரும் அப்படிங்கறத நம்புறதாக தகவல்கள் சொல்றாங்க. அதனால வந்து அவங்களும் தயாரா இருக்காங்க சட்ட போராட்டத்திற்கு. அதனால இந்த பக்கம் தயாராயிட்டாங்க, இந்த பக்கம் பாஜக ரைடுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு தமிழக மக்கள் தயாராக தெரியல. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதுல நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சே இப்படியெல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம்.
அதாவது ஆண் பெண் திருமணம் கேள்விப்பட்டது, பார்த்துருக்கோம், பழகிருக்கோம், அனைவருக்கும் இது தெரிந்த விஷயம். ஆண் திருமணம் சிலரால ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் அங்க நடந்துட்டு தான் இருக்கு. பெண் திருமணமும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சிலபடி மேல போய் சிலர் தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்வதெல்லாம் அறிவிச்சுப்பாங்க. அந்த விஷயங்களையும் பார்த்திருக்கோம். ஆனா இது வேற ஒரு மாதிரியான விஷயம். நம்ம இடையில ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் பாத்தீங்களா, மிர்ச்சி சிவா, சிங்கிள் சங்கரும் ஏதோ ஸ்மார்ட் போன் சிம்ரனும்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு கதையை உல்டா பண்ண மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜப்பான்ல ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க திருமணம் அந்த செய்யறப்ப அந்த கடிதங்கள் படிப்பாங்க இல்லையா, அப்படி அது படிக்கிறப்பயே உணர்ச்சி அப்படியே தழுதழுக்குது, வாயெல்லாம் அழுகுறாங்க. அப்படி ஒரு திருமணம் நடந்துச்சு. சரி, என்ன திருமணம்னு உள்ள போய் பார்த்தா அது ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறாங்க. காதல் சொன்னது அந்த பையன் தான் சொல்லியிருக்காப்ல. ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னா, அவங்க பண்ணது தன்னையோ திருமணம் பண்ணல, வேற யாரையும் பண்ணல, சாட் ஜிபிடியை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது எப்படி அந்த பையல கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சாட் ஜிபிடி என்ன வயசு, அந்த போட்டோ அவங்க ஒரு போட்டோ எல்லாம் அரைஞ்சு வச்சிருக்காங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அவன் பேர் வந்து ஏதோ கிளாஸோ மாசோ சொல்றாங்க சாட் ஜிபிடில. அந்த சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. ஏன்டா உனக்கு எதற்கு யூஸ் பண்ண வச்சா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கெடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அது விமர்சனமும் பண்றாங்க. அந்த பையன் சும்மா இல்லாம கேட்டா அந்த பொண்ணுக்கு பதில சொல்லிட்டு விட வேண்டியதானே, அதுட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணி அது மனசை மாத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம ஊர்ல தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ஜாதி கலவரமாகும். அதாவது ஆன்லைன்ல ப்ரப்போஸ் பண்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆன்லைன்ல இந்த பக்கம் ஒரு ஆள் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா சாட் ஜிபிடில அங்க மனுஷனே கிடையாது. அது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த கற்பனை கதாபாத்திரங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க. அதனால ஏதோ ஒரு மாய உலகத்துல வாழணும்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி திருமணத்தை பண்ணிருக்காங்கன்னு அவங்க இந்த விமர்சனமும் அந்த பெண் மீது வைக்கப்படுது. ஆனா நம்ம ஊர்ல ஆல்ரெடி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமோனி இருக்கு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சாட் ஜிபிடி மேட்ரிமோனின்னு வச்சிருவாங்க போடுறது. கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு மோசமான எங்க போய் விட போறாங்களோ தெரியல. ஆமா, பேசலாம் அழகு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.